பிரியமான சகோதர சகோதரிகளே, நிறைய நேரங்களில் நான் சிந்தித்ததுண்டு. நம்முடைய தெய்வங்கள் இல்லாமல் வேற்று மதத்தினுடைய தெய்வங்களை பார்க்கின்ற பொழுது நிறைய ஆயுதங்களை கொண்டு பார்க்கவே அச்சப்படுகின்ற அளவுக்கு அவைகள் சித்தரிக்கப்படுகின்றன. ஏன் என்று சிந்தித்து பார்த்த பொழுது அந்த தெய்வம் எத்தகைய வல்லமை உள்ளது என்று காண்பிப்பதற்காக பல ஆயுதங்கள் ஏந்திய வண்ணமாக அவை சித்தரிக்கப்படுகின்றன. அப்பொழுது நம்முடைய தெய்வம் வல்லமையுள்ள தெய்வம் இல்லையா? பெரும்பாலும் நம்முடைய சுரூபங்களை பார்க்கின்ற பொழுது நிராயுதபாணி, எந்த ஆயுதமே இல்லாமல் தான் இருக்கும். உச்சபட்சமாக பார்க்கின்ற பொழுது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு தான் நாம் பார்க்க முடியும். நிறைய நேரங்களில் மற்ற மதத்தினர் சொல்வார்கள், உங்கள் தெய்வம் தன்னையே காத்து கொள்ள முடியவில்லை, உங்களை எப்படி காப்பாற்றுவார் என்று சொல்வார்கள். ஆனால் அன்புக்குரியவரை நாம் உற்று கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது அந்த தெய்வம் வல்லமையுள்ள தெய்வம்தான். எந்த வகையில் வல்லமையுள்ள தெய்வம் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அழகாக வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார்? பேரன்பு காட்டுவதில் விருப்பப்படுகிறார். அவர் பேரன்பு காட்டுவதில் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அன்பு செய்வதில் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஒருவன் இப்படி அன்பு செய்ய முடியுமா என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தன்னையே சிலுவையில் காணிக்கையாக்கிய ஒரு தெய்வம்தான் நம்முடைய தெய்வம். உச்சபட்ச அன்பு, எல்லையில்லா அன்பு. அவருடைய அன்பை வெல்வதற்கு இந்த உலகில் எந்த சக்தியுமே கிடையாது. நம்முடைய பாவத்திற்கூட சக்தி இல்லை. அவருடைய அன்பு அத்தகைய வல்லமையுள்ள அன்பாக இருக்கிறது. எனவே அன்பு செய்வதில் வல்லமையுள்ள தெய்வம் நம்முடைய தெய்வம். அதனால தான் என்னவோ அவர் மார்கரெட் அம்மாவுக்கு காட்சி கொடுத்து தன்னுடைய இதயத்தை காட்டினார். என்னுடைய இதயம் அன்பினால் பற்றி எரிகிறது என்று காட்டினார். எனவே அவர் காட்டிய ஒரே ஆயுதம் அவருடைய அன்பு தான். அன்பு செய்வதில் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தெய்வம் நம்மை வல்லமையுள்ள பேரன்பினால் அவர் நம்மை அன்பு செய்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது எப்பொழுதுமே அன்புறவு என்பது பரஸ்பரமானது. ஒருவர் மட்டும் அன்பு செய்தால் அது அன்பல்ல, இருவருமே அன்பு செய்தால் தான் அது உறவாகும். எனவே இறைவன் நம்முடைய சுதந்திரத்தை மதிக்கின்றார். புனித அகுஸ்தினார் கூறுகிறார், கடவுளே, நீர் என் விருப்பம் இல்லாமல் என்னை படைத்து விட்டீர், ஆனால் என் விருப்பம் இல்லாமல் என்னை மீட்கவே முடியாது. அதற்கு என்ன அர்த்தம்? நாம மனமு இறைவனிடம் சரணடைகின்ற பொழுதுதான் அவர் நம்மை மீட்க முடியும், நம் பாவங்களை மன்னிக்க முடியும். இந்த கதையில் கூட நாம் பார்க்கின்றோம், இந்த ஓமையில் அந்த மகன் தானாக திரும்பி வருகின்றான், மனம் மாறி வருகின்றான். அப்பொழுது அந்த தந்தை அவனை ஏற்றுக்கொள்கிறார். அங்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அவனுக்கு திரும்பி வருவதற்கான சுதந்திரத்தை அந்த தந்தை அவனுக்கு கொடுத்தார். அவன் செல்வதற்கான சுதந்திரத்தையும் கொடுத்தார். அந்த தந்தை அந்த மகனுடைய சுதந்திரத்தை மதித்தார். நம்முடைய கடவுளும் நம்முடைய மன சுதந்திரத்தை மதிக்கின்றார். எனவே நாம மனமு நம் பாவங்களை உணர்ந்து அவரிடம் வருகின்ற பொழுது அவருடைய பேரன்பு நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அகற்றி விடுகின்றன. திருப்பாடல் 103 அதுதான் பார்க்கணும். மேற்கிலிருந்து கிழக்கு வரை எத்தனை தொலைவு இருக்கிறதோ அத்தனை தொலைவிற்கு நம் பாவங்களை இறைவன் அகற்றி விடுகின்றார். அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அதே திருப்பாடலிலே வாசிக்கிறோம். விண்ணிலிருந்து மண் வரை உயர்ந்து இருக்கக்கூடிய பேரன்பு தான் அவருடைய அன்பாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்திலே நாம் பரிகார முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எத்தகைய பாவிகளாக இருந்தாலும், இறைவனுடைய பேரன்பு அனைத்தையுமே வெல்லக்கூடிய அன்பாக இருக்கின்றது. எனவே அந்த அன்பில் நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் அவரிடம் திரும்பி வர வேண்டும், அவரிடம் சரண் புக வேண்டும். நம் பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மீண்டும் அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். அன்னை கன்னிமரியாவுக்கு கூட பாருங்கள், அதே இறைவனின் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய தாயாகத்தான் இருக்கிறார். அவருடைய தாய்மைக்குரிய அன்பு மிகப்பெரிய அன்பு, பெரிய தாய், மிகப்பெரிய தாய்மை. அது அந்த தாய்மைக்குள் வராத பிள்ளைகளே இல்லை. எந்த மதமாக இருக்கட்டும், எந்த இனமாக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், இந்த ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமே தாயாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய தாய்மை அன்னை மரியானுடைய தாய்மை. அது இறைவனுடைய பேரன்பில் வேறொன்று இருக்கக்கூடிய தாய்மையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த முதல் சனிக்கிழமையிலே அந்த கன்னிமரியாவுடைய நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த தாய் பாவிகளுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவை பரிசேயர்கள் விமர்சிக்கிறார்கள். நீங்கள் பாவிகளோடு சேர்ந்து சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னை மரியாவும் அப்படித்தானே பாவிகளின் அடைக்கலமாக இருக்கிறாங்க.
அவங்களிடம் அந்த தாயிடம் நாம் வர வேண்டும். நாம் அனைவரும் இப்பொழுது இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த திருத்தலத்திலே அந்த கன்னிமரியுடைய அடைக்கலத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த இறைவனுடைய பேரன்பில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அதே இறைவன் தான் இந்த திருப்பலியிலே இதோ இந்த வார்த்தையிலே நம்மோடு பேசுகிறார். இன்னும் சிறிது நேரத்திலே நற்கருணையிலே நம் உள்ளத்தில் வரப்போகிறார். அந்த தெய்வத்திடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ முயற்சி செய்வோம். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.